விஜய் சார், இந்த தெருவுல எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உடனே ஓடி வருவாங்க, உதவி செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உதவி செஞ்சது நீங்க மட்டும்தான் சார். உங்களை என்னால மறக்கவே முடியாது. நீ செஞ்ச தொழிலுக்கு யார் உனக்கு உதவி செய்ய வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க பாபு, குடிக்காரன் தன்னை மட்டும்தான் அழிச்சுக்கிறான், ஆனா அதை விக்கிறவன் இந்த ஊரையே அழிக்கிறான். நீ இந்த தெருவையே கெடுத்துட்ட. நீ இனிமே திருந்தணும்னா உன் குடியை நிப்பாட்டு, உன் தொழில மாத்து. குடிக்கிற கைதான் கடிக்கும். கணேசா, டேய் கணேசா, அவனை பேச விடுங்கடா. உனக்காக எவ்வளவு உதவி செஞ்ச, இந்த தெருவையே டீ குடிக்கிடாம செஞ்ச, சின்ன சிறுசுகளையும் பெருசுகளையும் சாராயம் குடிக்க வச்சு கெடுத்த. உனக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்த? ஏன்டா என்ன ஜாமீன் எடுக்க வரல? ஏண்டா புறம்போக்கு, ஏன் 50,000 ரூபாய் சரக்கும் போய் உன்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு 50,000 செலவு பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா? போய் 2 வாரம் விட்டு தூங்குப்பா. எனக்கு தர வேண்டிய பணத்தை கூட நான் போயிடுறேன். அவனுக்கு தர வேண்டியதை தாங்கலாம். டேய் பணத்தை குடுறா. டேய் பணம் குடுறா. டேய் பணத்தை குடுறா. இந்த பணம் பங்கு நோங்கன்னு கேட்கறவனுக்கெல்லாம் நீங்க என்னத்த கொடுப்பீங்களோ அதை அவனுக்கு கொடுத்துருங்க. டாடா பாய், நம்ம தூங்க போறோம். பாபு, ஒரு நாள் 2 நாள் பழகி உனக்கு கொள்ளி வைக்கிற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துட்டேன். ஒரு சில வார்த்தைகளை பேசி எங்க காதல் நிறைவேற காரணமா இருந்துட்டேன். இதை விதின்னு சொல்றதா தலையெழுத்துன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஹீரோக்களை பார்த்து வரைய பாருங்கப்பா. லேசா தப்பா வரைஞ்சிடுறீங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்ல. அதனால படம் பார்த்து வரைய பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவையும் வரைய வேண்டியிருக்கோம். அதனால சொல்ல வந்தேன். சரிங்க. அப்பா பக்கத்துல வந்துட்டாங்க, எங்க ஒளியிருந்து தெரியலையே. ஐயோ, என்ன கேட்ட துப்புற இந்த மாதிரி வேணாம், பொம்பளை மாதிரி நடந்துக்க. மாட்டிக்கிச்சு. என்னடி அப்பா வந்ததுக்கு ஒரு ஹாஃப் கிடைச்சது. இந்தா ஊருக்க வாங்கிட்டு வரலையா மச்சான்? ஆமா, கடை வச்சு நடத்துறேன். முகரை பாரு மூதேவி. பாய். பாத்தீங்களா, ஒரு ஆம்பளை தெருவுக்குள்ள தனியா நடக்க முடியுதா? உருப்புடுங்களா நீங்க? அவன் உங்களுக்கு என்ன உறவு? மாமனா மச்சானா? என் மாமன் கிட்ட சாராயம் வித்துக்கிட்டு இருந்தான். கஞ்சா, பான்பரா, கபின் எல்லாமே விற்பான். தெரு பொறுக்கி மட்டும் இல்ல, தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்த பொறுக்கி அவன். அதுக்கு காரணம் உன் மாமன் தான். அவனை கெடுத்ததும் உன் மாமன் தான். என் மாமனாவே இருக்கட்டுமே, அவன் நேத்து உங்களோட பழகினதுனால உடனே போலீஸ்ல போய் ஜாமீன்ல எடுக்கணுமா? சரி, கொள்ளி வைக்கிற அளவுக்கு அவன் என்னங்க பெரிய ஆளு? அவன் மகா மோசமானவன். எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? அவனை ஏன் பார்த்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். அது மட்டும் இல்ல, உன்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி உன்னை காதலிக்க வச்சதே அவன் தான். அப்படிப்பட்ட பாபுவுக்கு நான் கொல்லி வச்ச தப்பா? I'm really very sorry, Vijay. எவன்டா வீட்டை பூட்டி பொருளாம் தூக்கி வெளியே போட்டது? தைரியம் தான் நேர்ல வாங்கடா, வாங்கடா.
உன்னை அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய், போடி. என்னடி காதல் பொங்கி வலிட்டா? என்ன? நிஜமா இருக்கா? அப்படியே அம்பிகாபதி அமராவதி காதல் மாதிரி அசத்தரையடி. ஏன் நான் காதலிக்க கூடாதா? ஓ, காதலி, சத்தியமா காதலி. ஆனா யார காதலிக்கணும் தெரியுமா? சினிமாவுல கதாநாயகியா நடிச்சு கதாநாயகனை காதலி. எத்தனை பேர் வேணாலும் காதலி. கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறானே ப்ரொடியூசர், அவனை காதலி. அதை விட்டுட்டு கண்ட திருநாயெல்லாம் காதலிக்காத, ரொம்ப தப்பு. தப்ப பத்தி நீ பேசாத. விஜய் ஒண்ணு கால் பையன் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டாவது எனக்கு கால் வயிறு கஞ்சி ஊத்துவாரு. நீ நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. அடச்சி, கால் வயிறு கஞ்சி ஊத்துவான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாயப்புள் பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாரு, அது என்னோட தப்பு. இப்படி வேலைக்கு புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே, அது என்னோட தப்பு. பாரிஸ் பவுடர், சிங்கப்பூர் சேலை, மலேசியா ஜாக்கெட், இப்படி விதவிதமா வாங்கி கொடுத்தது இன்னொருத்தனை லவ் பண்றதுக்கா? ரொம்ப தப்பு. ஏதோ நாளைக்கு இவள ஒரு கதாநாயகியாக்கி நானும் நீயும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். அதை இவன் நினைக்கலக்கா? திவ்யா, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஜூஸ் தான் கொடுத்து வளர்த்திருக்கேன். படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கல, மெத்ததான் போட்டு வளர்த்திருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொன்னும் என்னோட முதலீடு இல்ல. உன்னை அடிச்சு இங்க கூட்டு வந்தானே சேட்டு, அவனோட ஸ்பான்சர் ப்ரோக்ராம். ஏக்கா, இவளை கரெக்ட் பண்ணிக்க. பால நழுவி பால்ல விளையாட்டி பரவாயில்ல, பாய்சன்ல விழுந்துடக்கூடாது, பாத்துக்கோ. திவ்யா, முதல்ல மோசம் போயிடக்கூடாதுரி. நான் உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்ச காரணம் காதலிக்கிறதுக்காக இல்ல. 4 இங்கிலீஷ் வார்த்தையை நறுக்குன்னு கத்துக்கிட்டு நீ பெரிய நடிகையாகி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து 10 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ பளிச்சுன்னு பேசணும். அதை கேட்டு நான் ரசிக்கணும் தாண்டி அனுப்பி வச்சேன். தெரிஞ்சுக்க, இனிமேலா திருந்திக்க. இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழ வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? வேற என்ன? பக்கத்துல உட்கார்ந்தாமா கன்னத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமான்னு இல்லாம ஒட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற. என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ, அதான பார்த்தேன். ச்சே, மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சாங்க? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க. புதுசு புதுசா செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ, மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, ஆத்தான் இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கமாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்காம போவாங்க, கக்கசுக்குள்ள போவாங்க. வா, வேற எங்கயாவது போவோம். அவனை தூக்கிட்டு போ. ஏன் சுனிதா, பொண்ணை வளர்த்தேன், அவ என்னையே பொண்ணாக்கி போட்டாலே. நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுருவாளோ? போட்டு சாவியும் உன் கையில இருக்கும்போது நீ ஏயா கவலைப்படுற? என்ன சொல்ற நீ? அவளையும் காலேஜ்க்கு அனுப்புன. படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். என்னோட விருப்பம் நடிக்கிறது, என்னையும் அதுக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் இந்த நோவை அங்க சொல்லியா? அவ காலேஜ் போறத கட் பண்ணிட்டா? ஆகா, அருமையான யோசனை. அடி அறிவு களஞ்சியமே, உன்னை வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்குத்தான் அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறானுங்க. நான் ஒண்ணு சின்ன வீடுல பெரிய வீடுதான். ஆமா ஆமா, நீ பெரிய வீடுதான். வா, பிளாட் போகலாம். நில்ல, எங்க போற? காலேஜுக்கு. கிழிச்ச, நீ காலேஜுக்கும் போக வேணாம், மாலேஜுக்கும் போக வேணாம். இப்பதான் டிவிலே சொல்லி தராங்களே, அங்க வந்து படி. வா. நான் காலேஜுக்கு தான் போவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. என்ன படிக்க விடுங்க மாமா. ஐயோ ஐயோ, அப்புறம் நான் உன்னை காலேஜுக்கு அனுப்ப, அங்க நீ காதல் படிக்க, உன்னை ஊட்டி வளர்த்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிருண்டி. பேசாம நடிச்சமா 4 காசு சம்பாதிக்கலாமான்னு பார். அதை விட்டுட்டு காலேஜ் நான் காலை உடைச்சுவேன். மரியாதையா பேசுங்க மாமா.
தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா வா வீட்டுக்குள்ள வச்சு அசிங்கம் பண்றேன். அதை விட்டுறாடே, இனி தேவை இருக்காது. விடுங்க மாமா. விட்டுறேன், வீட்டுக்குள்ள வா. விடுங்க. எனக்கு ரெண்டுல ஒண்ணு பத்தி தெரிஞ்சாகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடிகா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒண்ணு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வளர்ந்தா இப்பயே சொல்லியா? நான் அந்த குழந்தை வச்சுக்கிட்டு கரணம் போடுறாராமையா, கடலை தள்ளுறாராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சும் பொழைச்சுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் புத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க? புழைக்க வந்த இடத்துல தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் நிறுத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டுவிட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி. யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள்ஸ், அந்த பெட்ரூம்ல போய் பாருங்க. பீரோ செக் பண்ணுங்க. ஏங்க, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? போதை பொருள், கஞ்சா பொட்டலம், பாக்கெட் சாராயம், இதெல்லாம் எங்க வச்சிருக்கான் உன் தம்பி? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இப்ப எங்க போயிருக்கான்? சார் பாத்துட்டு சார், எதுவும் கிடைக்கல. பாத்துட்டேன் சார், ஒண்ணும் கிடைக்கல. சரி சரி, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா எல்லாம் ஐயோ, விடுங்க, என் பொண்ணை விட்டுடுங்க. என் பொண்ணை விட்டுடுங்க. ஐயோ, என் பொண்ணை விட்டுடுங்க. திவ்யா, ஐயோ, திவ்யா. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம். நீ கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு கம்முனு வா. மிஸ்டர், இந்த கையை தொடர வேலையில எங்க வச்சுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி. ஆமா, உங்க தெருவுல நீ பெரிய அழகியாமே. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உங்க டியூட்டி அது கிடையாது. கோச்சிக்காதம்மா. நீ யாரையா லவ் பண்றியா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னோட பிசினஸ் இதுதான். ஏய், ஐயோ, கையடா, கையடா. விஜய், நீங்களா? கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. இந்த விஜய் நல்லாவே நடிப்பான், தெரிஞ்சுக்க. சரி வாங்க, நம்ம 2 பேரும் இப்படியே ஊருக்கு ஓடி போயிடலாம். இப்படியே வா. இப்படியே போனா ஊருக்குள்ள உதச்சு ஓரம் கட்டிடுவாங்க. இந்த மிடி, சுடிதார், மேக்ஸி இதெல்லாம் உதவவே உதவாதுமா? பின்ன அங்க என்ன உடுத்தணும்? எதுவுமே உடுத்தாமலும் இருக்கலாம், சேலையை தவிர. அதுவும் 16 முழ சேலையா இருக்கணும். அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. ஒரு பொட்டுதான் வச்சு விடவா, 3 கட்டுதான் கட்டி விடவா. இந்த கட்டில் அடுத்து ஒரு தொட்டில் இருக்கும், 6 கட்டி பிடிச்சு ஒரசு. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி. ஒரு பொட்டுதான் வச்சு கட்டுக்கா, 3 கட்டுதான் கட்டி வச்சுக்கா. இந்த கட்டில் அடுத்து ஒரு தொட்டில் இருக்கும், 6 கட்டி பிடிச்சு ஒரசு. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி.
சக்தி இழுக்குதடி நீ மெல்ல சிரிச்சா பிடி வெள்ளி பணம் தான் ஒரு கள்ளுக்கடை இருக்குதடி புது மல்லிகை வாசம் மணக்கும், ஒரு மன்மத பாடம் நடக்கும். இந்த ஆலாயலனில் ஆசை விளைஞ்சிருக்கும் கள்ளி அணைச்சுக் கொள்ளையா. அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி அட எட்டு திக்குந்தான் நீ சுத்தி அலைஞ்சே, இங்கு என்ன போல பொண்ணு யாரையா? ஒரு பத்து என்னதான் நீ தொட்டு அணைச்சா, நான் கட்டி வெள்ளம் சுத்தும் தேனையா. புது மல்லிகை வாசம் மணக்க ஒரு மன்மத பானம் கொடுக்க இந்த ஆலம் இலை நுனியில் ஆசை விளைஞ்சிருச்சு அள்ளி அணைச்சி கொள்ளப்பா அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி ஒரு பொட்டுதான் வச்ச நெருங்க மூணு கட்டுதான் கட்டி தொடங்க இந்த கட்டில் அடுத்து ஒரு கட்டி இருக்கும் ஆறு கட்டி முடிச்சு உரத்து அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி என்ன சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்காவல? எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் சேட்டு. விஜய் விஜய்னே புராணம் பாடிக்கிட்டு இருக்கிறா. இத்த சொல்ல உனக்கு வெக்கமல்ல? சட்டையை மடிச்சு ரவுடிசம் பண்ண தெரியுது, குடிக்க தெரியுது, சின்ன வீடு செட்டப் பண்ண தெரியுது. அவளை திருத்த மட்டும் தெரியல. அவளை திருத்தணும்னா நான் கை தான் வைக்கணும். கை வச்சேன்னா கண்ணா பண்ணு மாதிரி வீங்கி போயிடும். அப்புறம் கதாநாயகி சான்ஸ் கோவிந்தா ஆயிரும். நீங்க அடிச்சுக்க வேண்டியதான். என்னடா பயமுறுத்துறியா? இல்ல சேட்டு, ஒன்னு எதுக்கு பயமுறுத்தணும்? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? முள்ள முள்ள தான் அவளை ரூட்டு கொண்டு வர முடியும். காதல் ஒரு பேய் மாதிரி. பேயாவது பிசாசாவது ஒரே இடத்துல இருந்தா அவ பிடிவாதமா தான் இருப்பா. அவளை ஓட்டி கூட்டு போ, 10 இடத்த சுத்திக்காம அவ மனசை மாத்து. அப்புறம் பார், காதல் காத்துல பறந்து போயிடும். இந்தா என்னோட காசாவி, என் பங்களால தங்கவை. இதுவும் நல்லா தான் இருக்கு. குட்டியை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போயிடலாம் மார்வாடி செலவுல. விஜய், என்ன நீ இங்க இருக்க? உங்க ஆள் ஊட்டில உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு இருக்க. ரியலி? நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? பாவம் இவரு ராணியே பிராக்கெட் போட்டிருக்கலாம். ஏபாடா, ஊட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நாளைக்கு போட்டிங் போக. இனிமே என்னால நடக்க முடியாது, நான் உட்காந்துக்கிறேன். அப்பா என்ன அங்கங்க கட்டை போட்டுக்கிற? 4 பேரை வச்சு தூக்கிட்டு போக முடியும்? வாக்கா. என்னால முடியலடா. சார் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துங்க சார். யோ, நாங்க இன்னும் ஃபேமிலி ஆகலையா? அப்புறமா வா. சார் நிறைய ஃபேமிலிலாம் போட்டோ எடுத்துருங்க சார். இப்ப எதுக்கு போட்டோ வேண்டாம்னு சொல்றீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, இந்த மூஞ்சிய போட்டோ எடுத்து மாட்டிட்டாலும். சரி சரி, ரெடியா? வாங்க சார். இல்லைங்க சார், சார் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் ஒட்டி நில்லுமா. நீங்க ரெடிமா? ஒட்ட வச்சது போதும், எடப்பா. ரெடி பாய். சரி, கேட்டு எடுக்க மாட்டேன்.
ஓகே. போதுமா? திருப்தி தானே? வாங்க. சார் கொஞ்சம் இருங்க, இன்னும் போட்டோஸ் எடுக்கணும். இந்த பாரு, சினிமாவில தான் நடிக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கோ, வீட்ல மாட்டி வைக்கலாம். கொஞ்சம் இரு, கார்ல Dresses இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஐயம்மா கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு. ஐயோ ரெடி? ஸ்மைல். வாட்ச்மேன், அங்க என்ன சத்தம்? காத்துல 2 பூந்தொட்டி விழுந்துட்டு முதலாளி, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, தூங்கிறாங்க, பாத்துக்க. சரிங்க முதலாளி. அதோ அந்த மலை உச்சி தான் சூசைட் பாயிண்ட். ஐயோ, ஊட்டி ரொம்ப குளிருது. வா வா, இப்படியே போனா சூடாயிரும். எங்க நம்ம போட்டிங் போலாங்க? என்னடி இங்கே நின்னுட்ட? நான் குதிரை சவாரி செய்யணும், நீங்க போட்டிங் போங்க. இந்த பாரு, குதிரை சவாரிலாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம போட்டிங் போலாம் வா. ஏக்கா, நீ சும்மா இருக்க மாட்டே. திவ்யா, நீ குதிரை சவாரி போமா. மாமே, நான் வாசி நிறைவேற்றி வைக்கிறேன். குதிரை வாங்க, கமா. என்ன சார், சவாரி போலாமா சார்? யோ, குதிரை நல்லா ஓடுமா? ராஜா மாதிரி போகும் சார். அப்ப என் ராணி கேட்ட குதிரை தான். திவ்யா, ஏறு ஏறு. யோ, பொண்ணை பத்திரமா ஏத்திட்டு போய் பத்திரமா கொண்டு வா. ஆமா. நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது? நம்ம குதிரை 100 அடி மேல போவோம் சார். சரியா, உன் குதிரைக்கு என்ன சர்வீஸ் தெரியணும்ல. போ திவ்யா. பாத்துமா, பத்திரமா போ. போடா ராஜா, நாளைக்கு சினிமால இப்படித்தான் போகணும். திவ்யா திரும்பி வந்தவொடனே நம்ம போட்டிங் போலாம். என்னடா, எவ்வளவு நேரம் ஆச்சு போய் பாரு, ஆளையா காணும். இதுதான் நான் குதிரை சவாரிலாம் வேண்டான்னு சொன்னேன். நீதான் ரொம்ப செல்லம் கொடுக்குற. என்ன குதிரை மட்டும் வருது? சார் சார் சார், ஏண்டா நாயே, எங்கடா இந்த திவ்யா? என் குதிரைக்கு பல வருஷ சர்வீஸ், 100 அடிக்கு மேல போனேன்னு சொன்னியாடா? அது வந்து எங்கடா போனா? சார், அந்த பொண்ணு ஒரு பைக்காரோட போயிடுச்சு சார். வெட்டியாடா நாயே, உன்னை பத்திரமா தான் சேர்க்க சொன்னேன். திட்டம் போட்டு தப்பிச்சு போயிருக்கா அவ. எங்க போயிருவா? பியூட்டிஃபுல் பிளேஸ். விஜய், ரொம்ப பசிக்குது விஜய், எங்கேயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்கேயா கிடைக்குதான்னு பாப்போம். விஜய், அங்க பாருங்களேன், குடிசை. அங்க போய் ஏதாவது கேட்போமா? பாட்டி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா, எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா, தூரத்துல போவோம். நல்ல பாட்டி. அடடே, இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா, அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார், கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார், காய்கறி. சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது, சமைக்கணுமா? நானா? ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ணதான் தெரியும். ஓ, லவ் பண்ண தெரியுமா உனக்கு? எங்க சொல்லிவிடு பாப்போம். அப்பாடா, காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி, விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போ, எப்படி சேலை கட்டுறேன்னு பாக்குறேன். ஹலோ, என்னது தப்பிச்சிட்டாங்களா? என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இருக்கிற அத்தனை பேர் பைக்ல ஜேப்ல கிளம்புங்க. அந்த பையன் கதையை முடிச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்க. திவ்யா, கஷ்டப்பட்ட காதலுக்கு தான் ருசியும் தெரியாது, பசியும் தெரியாது. ஆமா விஜய், ஆனால்தான் நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறது உப்பும் தெரியல, புளியும் தெரியல. மொத்தத்துல காதலுக்கு கண்ணே இல்ல. செஜரா படுப்போம். ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்துருவோம். என்னது, ஒரே பாயிலியா?
ஆமா அதுல என்ன தப்பு? அந்த தப்பு 1000 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டிய சமாச்சாரம். என்னது 1000 பேர் நடுவுலையா? அசிங்கம் அசிங்கம். ஐயோ நான் அத சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ஓ கல்யாணம் பண்றது தப்புனா அப்ப ஒரே பாயில படுக்கிறதா ரைட். வா 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 வந்து படு வா. நோ 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 நோ. நீங்க அங்க நான் இங்க. திவ்யா என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம். உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு. காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பார்த்தே ஆகணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்? மச்சம் எங்க இருக்கு உனக்கு? மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. அடிச்சக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள சக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள மின்னல மின்னுது என்னவோ பண்ணுது. மச்சம் எங்க இருக்கு உனக்கு? மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. நல்ல தூக்கமே நாவெல்லாம் போச்சு நானும் இழைச்சாச்சு. ரொம்ப ஏக்கமா நாளெல்லாம் ஆச்சு, நீதோ தலையாச்சு. அத்த பெத்த ரத்தி நம்ம சித்திரமே வாவா நித்தம் நித்தம் சேர்த்து வச்ச முத்தம் ஒண்ணு தாத்தா. அள்ளி கொள்ளவா கிளி கொள்ளவா நூறு முத்தம் நாளை மட்டும் நானும் தாரே. மச்சம் எங்க இருக்கு உனக்கு? மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. தொட்டு மேகத்தை தூக்கிடும் போது ஏனோ வேத்திருக்கு. அட தண்ணி மேல தண்ணி ஊத்த என்ன இந்த சத்தமோ? என்ன பண்ணுமோ? தீயத்தான் மூட்டணும் இந்த ஈரத்தை ஓட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா எங்க வேணுமோ? யாரு சத்தம் பாரு பக்கம் மாட்டிக்குவோம் மாட்டிக்குவோம். மச்சம் எங்க இருக்கு உனக்கு? மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. அடி
செக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள செக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள மின்னல மின்னது என்னமோ பண்ணுது. ஜாலியா இருக்கு. இப்ப பார். விஜய், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் ஓட்டாதீங்க. அத பாருங்க.